வெல்கம் டு வின்சி சமையல். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாங்க. நான் 6 கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க சாப்பிட. கத்திரிக்காய் போட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. எண்ணெயில் எவ்வளோ கத்திரிக்காய் வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அதே பேன் வச்சுக்கலாங்க. பேனில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, மிளகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் சேர்த்து பொரிச்சிக்கலாங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா மணம் வருங்க. அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்லைங்க, பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாம். வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 பல்லு பூண்டு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு தக்காளி போதும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. மசாலா சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தனியாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. இது குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம 3 பீஸ் தேங்காய் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. வாசனை சூப்பராக வருது. நல்ல மணமாக இருக்குங்க குழம்பு. பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாங்க. மூடி போட்டாச்சு, எடுத்தாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக நல்ல மணத்தோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.